அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 7ஆம் வகுப்புக்குரிய கணக்கு 3ஆம் பருவம். அதில் எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். பக்கம் 31ஆம் பக்கத்தில் உள்ள ஒரு கேள்வி, சிந்திக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0.01க்கும் 1% இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுக்கப்பட்டது தசம எண்ணாக கொடுத்துருக்காங்க. இது முழு எண்ண பை சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 0.01 ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி மாற்றிக்கலாம். 10ல் 1 100ல் 1. இதை வந்து தசம எண்ணை பின்ன வடிவத்தில் எழுதும் பொழுது 1/100. 0 1 அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது 10ல் 1 100ல் 1 100ல் 1. இதான் வந்து தசம எண்ணை பின்ன வடிவத்தில் எழுதிட்டாங்க. அடுத்து 1% கொடுத்துருக்காங்க. 1% என்பது என்ன? 1/100. சதவீதம் என்பது 100ஐ பகுதியாக கொண்ட பின்னம். அப்ப இரண்டுமே சமமாக இருக்கு. இரண்டுமே சமம். இரண்டுமே வந்து சமம். அப்ப வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, வித்தியாசம் என்பது இல்லை. இரண்டும் சமம். இரண்டும் ஒரே அளவு. இரண்டும் சமமாக உள்ளது. இதுவும் 1/100, அதுவும் சமமாக உள்ளது. இதுவும் 1/100. 0.01 என்பதும் 1/100. 1% என்பது 1/100. இப்போ வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம் என்பது இல்லை. புரிஞ்சுங்களா?